ஹலோ கைஸ். ஸோ நீட் 2025 கட் ஆஃப் வந்து மேசிவாக ட்ராப் ஆக போகுது. மோர் தென் 100 மார்க் வரைக்கும் வந்து குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்டுமே அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூஸ் 18 அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லையுமே வந்து ஸோ இந்த வருஷம் 720 அவுட் ஆஃப் 720 பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஆப்வியஸ்லி இதனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது மேசிவாக டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் 100 மார்க்கு மேலே கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டாப் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான காலேஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஃபார் 92.5% ரிசர்வேஷன் நான் வந்து போட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் நீட் 2026 ஆஸ்பிரண்ட்டாக வந்து இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் ஃபார் நீட் 2026. ஸோ அதை இந்த வீடியோட எண்டில் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். டாப் 5 காலேஜோட கவர்மெண்ட் காலேஜ் 92.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 695 மார்க், பிசி கேட்டகரிக்கு 686 மார்க், பிசிஎம் கேட்டகரிக்கு 685, எம்பிசி கேட்டகரிக்கு 680 மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 642 மார்க், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 599 மார்க் அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 621 மார்க். ஸோ இதுதான் லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜாக வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் எம்எம்சிக்கான கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 585 to 595 மார்க், பிசி கேட்டகரிக்கு 565 to 575 மார்க், பிசிஎம் கேட்டகரிக்கு 565 to 570 மார்க், எம்பிசி கேட்டகரிக்கு 555 to 565 மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 530 to 535 மார்க், எஸ்சிஏ கேட்டகரி 490 to 495 மார்க், எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 490 to 500 மார்க். இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட 2024 கட் ஆஃப் என்னன்னா ஸோ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 681, பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 675, பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 672, பிசி கேட்டகரிக்கு 671 மார்க், சி கேட்டகரிக்கு 622 மார்க், சிஏ கேட்டகரிக்கு 561 மார்க் அண்ட் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 594 மார்க். இந்த வருஷம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 575 to 580, பிசி கேட்டகரிக்கு 565 to 570, பிசிஎம் கேட்டகரிக்கு 560 to 570, பிசி கேட்டகரிக்கு 555 to 565, எஸ்சி கேட்டகரிக்கு 520 to 525, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 450 to 460 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 480 to 490 மார்க். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு 2024 கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரி 675, பிசி கேட்டகரி 669, பிசிஎம் கேட்டகரி 665, எம்பிசி கேட்டகரி 666, எஸ்சி கேட்டகரி 614, எஸ்சிஏ கேட்டகரி 555 அண்ட் எஸ்டி கேட்டகரி 570 மார்க்காக வந்து இருந்துச்சு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 565 to 575, பிசி கேட்டகரிக்கு 560 to 570, பிசிஎம் கேட்டகரிக்கு 550 to 560, எம்பிசி கேட்டகரிக்கு 550 to 560, எஸ்சி கேட்டகரி 500 to 515, எஸ்சிஏ கேட்டகரி 445 to 455 அண்ட் எஸ்டி கேட்டகரி 445 to 455. இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதான் பார்க்க போகிறது மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை மெடிக்கல் காலேஜோட 2024 கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 675, பிசி கேட்டகரிக்கு 665, பிசிஎம் கேட்டகரிக்கு 660, எம்பிசி கேட்டகரிக்கு 656, எஸ்சி கேட்டகரிக்கு 600, எஸ்சிஏ கேட்டகரி 552 அண்ட் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 559 மார்க் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் மதுரை மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 565 to 575 மார்க், பிசி கேட்டகரிக்கு 550 to 560 மார்க், பிசிஎம் கேட்டகரி 545 to 555 மார்க், பிசி கேட்டகரி 540 to 550 மார்க், எஸ்சி கேட்டகரி 490 to 500 மார்க், எஸ்சிஏ கேட்டகரி 440 to 450 மார்க் அண்ட் லாஸ்ட்லி எஸ்டி கேட்டகரி 440 to 450 மார்க்காக இருக்க போகுது. ஸோ 2024 கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 670, பிசி கேட்டகரிக்கு 664, பிசிஎம் கேட்டகரிக்கு 655, எம்பிசி கேட்டகரி 655, எஸ்சி கேட்டகரி 593, எஸ்சிஏ கேட்டகரி 549, எஸ்டி கேட்டகரி 560 மார்க்காக வந்து இருந்துச்சு 2024. இந்த வருஷம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 555 to 565, பிசி கேட்டகரி 550 to 560, பிசிஎம் கேட்டகரி 545 to 555, எம்பிசி கேட்டகரி 545 to 555, எஸ்சி கேட்டகரி 480 to 490, எஸ்சிஏ கேட்டகரி 435 to 445 அண்ட் எஸ்டி கேட்டகரி 445 to 450. ஸ்க்ரீனில் எல்லா கட் ஆஃப் டீட்டெயில் தான் போட்டுருவேன். ஸோ இதுதான் டாப் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட இந்த வருஷத்துக்கான கட் ஆஃபாக வந்து இருக்க போது. வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நீட் 2026 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் பெஸ்ட் ஒரு ரோட் மேப் வேணும். எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. எந்த பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் எக்ஸாமில் வருது அப்படிங்கிற ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும். இதை நான் ஹெல்ப் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நீட் 2024 as well as 2025 மோர் தென் 95% ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துருக்கு. இதில் ஈச் லைன் பை லைன் as well as கான்செப்ட் பை கான்செப்ட் சேம் கொஸ்டின்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். இதில் இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் 12 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாமாக மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிளாஸ் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி டார்கெட்ஸுமே வந்து இருக்கும். நான் ஸ்க்ரீனில் போடுற அந்த மாதிரி டெய்லி டார்கெட்ஸ் வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம், தட் இஸ் நீங்கள் எல்லா டார்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம்.
நார்மல் மட்டும் கொடுத்துட்டு போகிற மாதிரி கிடையாது. ஸோ இட் இஸ் அன் ஆக்சுவல் ரோட் மேப். ஸோ இது வந்து ஒர்க் ஆயிருக்கு. நீட் 2024 இருக்கட்டும், ஸோ அந்த வருஷத்துலாம் டாப்பர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட். நிறைய நீட் ஆஸ்பிரண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் வந்து அவங்க படிக்கல அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிளான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிளான் போடுறாங்க, ஃபாலோ பண்ண முடியல, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேட்டிங் பிளான் தான் அவங்களோட ஃபெயிலியருக்கான ஒன் ஆஃப் த ரீசன். ஒவ்வொரு வாரமும் அவங்களோட பிளான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஆப் நல்லா இல்லை, இன்னொரு ஆப்புக்கு போகலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இல்லை, இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகலாம். அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவங்க நினச்ச கோல் அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. 96% மேலே கொஸ்டின்ஸ் வந்து மெமோனிட் அப்படிங்கிற ஆப்லேருந்து வந்திருக்கு. ப்ரூஃப் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் ஆப்பில் போய் செக் அவுட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வித் கலர்ஃபுல் மார்க்ஸ் ஆஃப்டர் எக்ஸாம் வந்து வந்திருக்காங்க. இப்போ நீட் 2026 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பூட் கேம்ப் 270 days அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டே பை டே சிஸ்டம். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ 5 to 6:20 PM. ஸோ பயாலஜியை வித் கிளாஸ் நோட்ஸ் ஆர் மெமோனிட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நோட்ஸ் வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். 6:20 to 6:50 PM என்சிஆர்டியை லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். எதையுமே ஸ்கிப் பண்ணாது. 7:30 to 8:30 PM ரிவைஸ் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. அதை பேஸ் பண்ணி அல்டர்னேட்டிவ் டேஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டேல கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 8:30 to 10:30 PM சால்வ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்குமே ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் பில்டிங் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், என்சிஆர்டி பேக் எக்ஸசைசஸ். ஃபார் கெமிஸ்ட்ரி ஈவன் ஜேஇ மெயின் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்கும். தென் அசஸ்மெண்ட் ரீசன் ஒன்ஸ் த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதை வந்து சால்வ் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டே பிளான் ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பிளானை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆக முடியும். ஸோ இவங்க பிளான் வந்து சிம்பிள். ஸோ பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ஒன் டே நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் டே அண்ட் பேலன்ஸ்டாக வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் 12th ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால நீட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபைனலி 11 பார்ட் டெஸ்ட் அண்ட் 2 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. ஒன்லி வென் த சிலபஸ் கம்ப்ளீட்டட், அதாவது நீங்கள் அந்த பிளானில் போட்டிருக்கிற எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 11 பார்ட் டெஸ்ட் அண்ட் 2 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறீங்க. எக்ஸாம் எழுதினா மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸாம் அனலைஸும் பண்ணணும். அதுக்கு தான் மிஸ்டேக் புக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டேக் புக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும். உங்களுக்கு நீட் 2026 எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான பிளான் தான் வந்து இது 270 days, 1 path, 1 promise. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நீட் 2026 கலர்ஃபுல் மார்க்ஸோட கிளியர் பண்ண போகிறீங்க. லெட்ஸ் பிகின். நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்லி 270 days பிளானர். ஸோ இதில் நீட் 2025 previous year questions up to NEET 2025 previous year questions may available. Online elite plans for question practice and analysis, so அதுமே available இருக்கு. இப்போ முடிஞ்ச NEET 2025 ஓட previous year questions மே available இருக்கு. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த boot camp 270 days பிளானருக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். கூப்பன் கோடுமே இருக்கும். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.